நாங்க இங்கேயே இறங்கிக்கிறோம். இங்கயா? தேங்க்யூ. ஓ தேங்க்யூ. இருங்க நான் வந்து ஹெல்ப் இல்ல பண்றேன். பரவாயில்ல விடுங்க. பரவாயில்லங்க இருங்க வரேன். பாத்து வா. பரவாயில்லங்க இருக்கட்டும். அப்புறம் நீங்க என்ன பிரச்சனை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா அது சீக்கிரம் சரியாயிடும். தெரியும். தேங்க்யூ so much. பை பை. ஓ தேங்க்யூ so much சார். என்ன பிடிச்சுக்கோமா? ரொம்ப வலிக்குதா? இல்லக்கா. சனேம் அது 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 வந்து நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட உங்களை பத்தி நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன். அதனால உங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன நீங்க கூப்பிடுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? தேங்க்யூ so much. என்னோட நம்பர் வேணா தரட்டுமா? ஓ சூப்பர். கொடுங்க இந்தாங்க என் போன், இதுல ஃபீட் பண்ணி கொடுங்க. போதும் எடுத்துக்கோங்க. இந்தாங்க இதை எடுத்துட்டு கிளம்புங்க. உங்க ஏரியா பாக்குறதுக்கு நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு படத்துல பாக்குற மாதிரியே இருக்கு. இங்க இருக்கிற ஆளுங்க, இந்த ஆமா கடைங்க. எங்க ஏரியால எல்லாரும் இப்படிதான். எப்பவும் ரொம்ப பாசமா அன்பா இருப்பாங்க. பார்க்கவே அழகா இருக்கும். எங்க ஏரியா நல்ல ஏரியான்னு சொன்னதுக்கு அப்படி ரொம்ப சொன்னதுக்கு thanks. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆனா இங்க இருக்கவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. சரி பாய். பாய். bye. பாய் பாய். வாடி நம்ம போலாம். பாத்து பாத்து வா. வாக்கா, நம்ம அப்படியே யாராவது போயிடலாம். பாக்கிறதுக்கு முன்னாடி யாரும் escape பார்க்கறதுக்கு முன்னாடி ஆயிடலாம். போயிடலாம் வா. ஹலோ சார். சார் அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா. ஓ சூப்பர், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இருக்கல. யா நானும் நல்லா தான் இருக்கேன். கம்பெனி வேலையில எப்படிப்பா போயிட்டு இருக்கு? கம்பெனி நல்லா தான் போயிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நல்லவேளை நீங்களே எனக்கு கால் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஆமாப்பா. ஆமா, கொஞ்சம் முக்கியமான விஷயம். செல்லங்களா, நிஹாத் சார் வாங்க வாங்க, சாப்பிடறதுக்கு டைம் ஆயிடுச்சுல. வாங்க எல்லாரும் கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க. வந்தீங்களா இல்லையா? இன்னொரு விஷயம், நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இப்ப நான் ஒண்ணு வீட்ல உட்காந்துக்கிட்டு இல்ல, பிசினஸ் பண்றேன். சீக்கிரமா கடைக்கு போகணும். பிசினஸா? பிசினஸ் உமனா? அப்பனா நீங்க செய்யறது கூட ஒரு பிசினஸ் சொல்ல வரீங்களா? அதுவும் புருஷன் வச்சிருக்க கடைக்கு எதிர்க்க கடையை வைக்கிறது பிசினஸ். ஐயோ, நான் உங்ககிட்ட போட்டி எல்லாம் போடல. என்னோட அன்பான புருஷனே, நீங்க பண்ற பிசினஸ் வேற, நான் பண்ற பிசினஸ் வேற. அதனால இது போட்டி ஃபீல்டுல இல்ல. நீ என்கிட்ட போய் சொல்லாத. என்கிட்ட போட்டி போட தான் நீ இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு நல்லாவே தெரியும். போதும் போதும், பசங்க வந்துட்டாங்க. கத்தாதீங்க கத்தாதீங்க. ஹலோ, வாங்க செல்லங்களா. தேங்க்யூப்பா. நீ கொஞ்சம் பார்த்து உட்காருமா. சரி நான் சோப் ஊத்தட்டுமா? கண்டிப்பாமா, சீக்கிரம் ஊத்து. ஓகேப்பா. சனீம், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன? அது ஒண்ணும் இல்லம்மா, பிசினஸ் ட்ரிப்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஆபீஸ்க்கு போய் வேலை பார்த்தல, அதனாலதான். அடடா, அந்த ஜான் இருக்காரே, உன்னை நல்ல வேலை வாங்குறாரு. யாராவது பிசினஸ் பண்ணணும்னா அவர்கிட்ட தான் கத்துக்கணும். அதிகமா ஊத்திட்டீங்க. நிஹாத், உங்களுக்கு தான் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதே. இல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எதுக்கு நீங்க அன்ஹெல்தியா சாப்பிடுறீங்க? இதெல்லாம் உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. வேண்டாம். இருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வரேன். கொண்டு வரேன். என்னப்பா இது? அம்மாவோட நேச்சுரலான இன்கிரிடியன்ஸ் உங்களுக்கு வேணுமா? சாப்பிட்டு பாருங்க. எனக்கு தேவையில்லை. இதுவும் அம்மாவோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். இத நாம சூப்லயும் கலந்து சாப்பிடலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே நல்லா இருக்கும். வேணாம் சொல்றல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது சூப்பா? ஆனா இது சூப்பரா இருக்குமா, பாரு. ஓ
உனக்கு வேணுமா? அது இல்ல வேணாப்பா, நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. வேணாம். நான் இன்னைக்கு கெச்சப் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கப்பா, அதனால எனக்கும் வேணாம்ப்பா. நீங்களே ஆனா இதோட சாப்பிடுங்கப்பா, thank you. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். நீங்களாவது இதுல இருக்கிறத எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். எனக்கு அது த்ரோட்ல ஏதோ பெயினா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் நார்மலாவே சாப்பிட்டுக்கிறேன். லைலா, உனக்கு ஆலிவ் ஆயில்னா ரொம்ப பிடிக்கும்ல, இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. இல்லம்மா, எனக்கு வேணாம். எனக்கு சாப்பிடணும்னு தோணல. அப்புறமா சாப்பிடுறேன். அப்பா எதுக்கு இந்த மாதிரி சாப்பிடுறீங்க? தேவையில்லாம பண்ணாதீங்க. ஆனா சூப்பரா இருக்குமா இது? அது கூட இதையும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்கப்பா. இல்ல, எனக்கு தேவையே இல்ல. அப்புறம் அவர் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வரலையாண்ணா? ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்திருக்காங்கல்ல. நான் இத்தனை வருஷமா அம்மா மேல வெறுப்பா இருந்த விஷயமே எனக்கு இப்ப வெறுத்து போச்சுடா, புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கோவப்பட்டு எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல வெறுத்துருச்சுன்னா பாரு. சரி விடுங்க. அப்பா கிட்டே இதே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? நான் கூட அவர் மேல கோவம் இருக்க தானே செய்யுது. அவரோட அந்த ஆட்டிடியூட் அண்ட் அம்மா சொன்ன சில விஷயங்களை வச்சு நான் கோவமா தான் இருக்கேன். அது 2 பேர் மேலேயும். ஆனா நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். நீங்களும் அதே மாதிரி மன்னிக்கலாம்ல? சனேம் கூட என்கிட்ட சொன்னாடா, நான் நம்ம அம்மா மாதிரியே இருக்கேன்னு. ஏன்னா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதே மாதிரி நானும் விட்டுட்டு போறேன்னு அவன் என்கிட்ட சொன்னாடா. அப்போ அது உண்மையா? அது எனக்கு சொல்ல தெரியல. மேபி ரத்தத்துல கூட அப்ப அந்த இருக்கலாம் மாதிரி இல்லையா? பண்ணாதீங்க. இப்ப நீங்க சரியா முடிவெடுக்கலனா போகாதீங்க. என்னால எந்த விஷயத்த பத்தியும் இப்போ உறுதியா சொல்ல முடியலடா, யோசிக்கவும் முடியல. சோ நான் நம்ம அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேங்கிறது எனக்கு இப்பதான் தெளிவா புரியுது. இப்பதான்டா அதெல்லாம் உணர்றேன். ஓகே, அம்மா மேல இருந்த எண்ணம் மாறினது நல்லதுதான். ஏன்னா நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க சகிக்கலனா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ அதை டக் 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 டக்னு நல்லா வெட்டி போட பார்க்கலாம். ஓ, இப்ப பாருங்க. நான் இதுல கேரட் சேர்க்க மாட்டேன். சோ நீ அதை சாப்பிடுற. அவ்வளவுதானே, சாப்பிட்டா போச்சு. சாலட் ஓகே தானடா? ஆண்டி உள்ள வாமா, உள்ள வா. தேங்க்யூ சோ மச் ஆண்டி. மாமா செல்லம், எப்படிம்மா ரொம்ப நாளாச்சு இருக்க? பார்த்து. எப்படி நான் இருக்க? நல்லா இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். நான் நல விசாரிக்க தான் வந்தேன். அந்த விஷயத்த நீயும் கேள்விப்பட்டியா? என்ன பண்றது சொல்லு. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும். என்ன பண்ணாலும் அதை தடுக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் சொன்னாங்க. சின்னதா அடிபட்டிருக்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. சனீம் இப்ப எப்படி இருக்கா? ஆக்சிடென்ட்டா? என்ன ஆக்சிடென்ட்? டிராபிக் ஆக்சிடென்ட். என்னது, என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட்டா? சீக்கிரம் போடு. சனீம் இப்ப வீட்ல தானே இருக்கா? ஆமா, வீட்ல தான் இருக்கா. செல்லம், என்னமா ஆச்சு உனக்கு? என்னமா ஆச்சு? எனக்கு ஒரே பயமா இருக்கு. என்ன செக் பண்ணாங்க, ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் எதுவுமே சொல்லாம விட்டுட்டேன்ப்பா. சனீம், நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுறியா? உனக்கு சீக்கிரமா சரியாயிடும், கவலைப்படாத. அட குலிஸ், எதுக்காக இதுக்கு மன்னிப்பு கேக்குறா? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்தது, அதை கவனிக்காம ரோடு கிராஸ் பண்ணப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்க அடிபட்டது? எங்க காட்டு. இந்த இடத்துல. அங்கனா? எங்க எங்க ஷோல்டர்லயா? எங்க அடிபட்டிருக்க? இல்ல, இப்ப ஒண்ணும் பிரச்சனை அம்மாடி, இல்ல. அப்பா, எப்படிமா இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் ஆகலப்பா. இது என்ன? 2பா. கரெக்ட். ரொம்ப ஆர்கானிக் தெளிவா தான் இருக்க. சாப்பிட்டதுனால தான் உனக்கு இப்படி எல்லாம் ஆயிருக்கு. ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்டேன்னா இந்த மாதிரி நடக்க உனக்கு வாய்ப்பே இல்ல. நீ ஜாக்கிரதையாவும் இல்ல இருக்கலாம். இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு என் கடைக்கு வராதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. வர வர சாக்லேட் பிஸ்கெட் எதுவுமே எடுத்து சாப்பிட மாட்டா நம்ம கடையில இருந்து. ஆமா, அதான். பொல்லாத சாக்லேட் எங்கேயுமே கிடைக்காது பாருங்க. அப்பா, நீங்க 2 பேரும் இப்ப சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இங்க அடிபட்டு ஒருத்தவ உட்கார்ந்துட்டு இருக்கா, அவளை பத்தி பேசாம சாப்பாடு பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சூப்பரா இருக்கு. பேசாம நம்ம ஒரு டீ குடிக்கலாமா? என்ன சொல்றீங்க? அந்த டீயை நமக்கு அம்மா போட்டு அதுல சக்கரை அப்பா போட்டு எடுத்துட்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். சரி வா, நான் உனக்கு டீ போட்டு தரேன். வா. உங்க பொண்ணுக்காக போங்க.
சனியும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. பரவாயில்ல விட. இந்தா தேங்க்ஸ் நீ கொடுத்ததுக்கா. என்ன குலேஸ், கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? என்ன நீ? குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஜே அண்ணா. என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தலை சீவிட்டு இருக்கியா? அத கூட நான் சீவிடுறேன். இங்க பாரு, முடி இந்த பக்கம் வளரும் போது நம்ம இந்த பக்கம் தான் சீவணும். இத்தனை நாள் நீ தப்பா சீவிக்கிட்டு இருக்க. இனிமே நான் சொன்ன மாதிரி சீவணும். என்ன? சூப்பர் அண்ணா, தேங்க்யூ சோ மச். எங்கடா செல்லக்குட்டி போற? உன் டாவ் அந்த பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை பார்க்க தானே போறேன். அவருக்கு எல்லாம் தெரியும். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா, பாய். சச்சக்கே ஐஹான், என்ன ஜிஜி, ஏதாவது உனக்கு வேணுமா? சாரி, நாங்க கடையை மூடிட்டோம், இப்ப எதுவும் கிடைக்காது. நான் உங்ககிட்ட பேசணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ மீன், அது உங்ககிட்ட நான் சொல்லணும். அப்போ நீங்க முன்னாடி என்கிட்ட போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கணும். இல்ல ஏற்கனவே சொல்லிருக்கணும். உங்களுக்கே தெரியும்ல நான் ஒரு லைஃப் கோச்னு. ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனலா பேசிட்டு இருக்கும்போது அப்படிதானே பண்ணணும். அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல இருக்கும்போது நான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு அது வேலை இருக்கு, நான் அதை பார்க்க வந்துட்டேன். சரி கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? கறி இருக்கு, கைமா இருக்கு, என்ன வேணாலும் இருக்கு, எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் நகர்றீங்களா? சரி, அப்போ உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கு? சொல்லுங்க மிஸ்டர் ஜேஜே, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? இப்ப நான் மிஸ்டர் ஜேஜேவா? சரி, இந்த கண்ணெல்லாம் எப்படி பண்ணு மாதிரி வீங்குதுன்னு தெரியலையே. ஆஹா, கவிதை என்ன ரைமிங்கா வருதுல? உன்னை பார்க்கும் போதே அப்படி அழகா இருக்க. ஹலோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி என்ன ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க, சரியா? இங்க பாரு, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அப்படியா? சரி, நான் இங்க கறி வெட்டிட்டு தானே இருக்கேன். அதனால எது சொன்னாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், சரியா? என்ன வேணும் சொல்லுங்க. ஹார்ட் வேணா கொடுக்கட்டுமா? என்ன சொல்லுங்க. ஹார்ட் இருக்கா? சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆனா இந்த ஹார்ட் உடைஞ்சு போயிடுச்சே. எனக்கு எப்படி வேணும்னா சச்சக் அப்படி அடிச்சுக்கிற மாதிரி, அப்படி அதை எடுத்து என் மனசோட வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். உன்னோட இதய மாதிரி. இல்ல, அப்படிலாம் இங்க எதுவும் இல்ல. உனக்கு தெரியுமா, இது எங்களோட சொந்த கடை தான். அதோட எப்ப வேணாலும் நாங்க ஹார்ட் எடுத்து சாப்பிடுவோம். நாங்க நிறைய விதமான ஹார்ட் சாப்பிட்டிருக்கோம். அதோட துண்டு துண்டா வெட்டி வெட்டி சாப்பிடுவோம். எண்ணெயில போட்டு நல்லா அதை வறுத்து வறுத்து சாப்பிடுவோம். இப்ப எதுக்கு அந்த கத்தியை தேவையில்லாம எடுக்கிற? என்னாச்சு? பாக்க பயமா இருக்கா? பரவாயில்ல செல்லம், நீ கத்திய கையில எடுத்ததுக்கு அப்புறம் கசாப்காரனோட தங்கச்சி மாதிரியே பேசுற. இந்த நெஞ்சு பக்கத்துல ஒரு சின்ன கோடு போட்டு பாரு, அப்ப தெரியும் யார் பேரு உள்ள இருக்குன்னு. திடீர்னு என்னாச்சு உனக்கு? நான் இந்த கத்தி எடுத்தது உன் வாயில இருந்து இவ்வளவு தைரியமா வார்த்தைகள் வருது? அதை தயவு செஞ்சு வச்சுட்டு படாத இடத்துல பற்ற போத. என்ன ஆச்சு? அது என்னன்னா சனேம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அத சொல்ல வந்தா அத மறந்துட்டேன். கடவுளே, என்ன சொல்ற ஜிஜி? ஏதோ கார் மோதிடுச்சாம். என்ன நிஜமா? கார் தான். என்னது சனேம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா. ஓட தள்ளு ஜிஜி. சனே ஐகான் நில்லு. நானும் வர இரு. அந்த கத்தி போட்டு எங்க ஓடுற? நில்லு. எவ்வளவு வேகமா ஓடுறா? கடையை ஓபன் பண்ணி வச்சிட்டு ரெண்டு பேரும் எங்க போறீங்க? கதவை சாத்திரலாம். கதவை மூடிட்டேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் போயிட்டு வரேன். சரி சரி, அப்புறம் பார்க்கலாம். இது கொஞ்சம் பிடிங்க. சனம்க்கு ஒண்ணும் ஆகலைங்கிறது சந்தோஷமா இருக்கு. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அண்ணனுக்கு அந்த டிரைவர் மேல செம கோவம். ஆனா தப்பு என்னமோ சனம் மேல தானே. யார் அந்த டிரைவரை சொல்றியா? சனேம் தான் அவன் மேல தப்புன்னு சொன்னான். இதுல உன் தப்பு என்னப்பா இருக்கு? இதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? சரி விடு, நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி, நீங்க ரிலாக்ஸா இருங்க. அவங்க இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. டோன்ட் வரி. அவளுக்கு ஒன்றும் ஆகல. நல்ல வேலை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம இந்த மாதிரி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டா எவ்வளவு நல்லாச்சு. இன்னும் 3 நாள்ல போர் அடிச்சிரும். வாய்ப்பே இல்ல. என் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு என்னைக்குமே போர் அடிக்காது. ஆமா, நான் இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது. ஆனா இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறோம். அண்ணா கோவத்தோட கிச்சனுக்குள்ள போனதுனாலதான் இப்ப நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த டிஷ்ஷோட பேர் என்ன? நல்ல ஸ்பைசியா டேஸ்டா இருக்கு. பேர்லாம் இல்ல, மேபி இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியல. ஏன்னா இதுவரை நான் போன இடங்கள்ல சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷஸையும் சேர்த்து வச்சு செஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அதனாலதான் அதோட ஃபியூஷன் மாதிரி செஞ்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. ஆனா நான் இப்ப அளவுக்கு அதிகமா சாப்பிட்டேன். ஆமா, நானும் தான் சாப்பிட்டேன். சரி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அந்த பால்கன்ல ஒரு ஆஃபர் வந்ததுல. ஆமா, நீ மட்டும் அங்க போயிட்டனா நாம இப்படி ஒன்னா சாப்பிட முடியாதுல்ல? இது எல்லாத்தையும் பார்த்து நம்பிடாதீங்க. நான் இன்னும் என் முடிவை மாத்தவே இல்லை. அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்கே நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. வேலை முடிகிறவரை நாங்க தான் இருப்பேன். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா எனக்கு டைம் இருக்கு.
அச்சோ, உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சுத்தி சுத்தி உன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு? மனிதருக்கு எதிர்பாராம இந்த மாதிரி நடக்கிறதுலாம் சகஜம்தான். இந்த கஷ்டம், சுகம், துக்கம், இருமல், தும்மல், விக்கல் இதெல்லாம் எப்படி வருதோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனா அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடணும். அப்ப எதுக்கு கையில அதை தூக்கி நான் வந்திருக்கேன்? ஒருத்தர் வீட்டுல அடக்கல முகுந்துட்டு இருந்தேன். அவரை பார்க்க வந்தேன். அப்படியே வர வழியில சனமுக்கு யாரோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்படியே வர வழி தானே ஒரு எட்டு பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். வேற எதுவுமே இல்ல, சத்தியமா நம்புங்கப்பா. இல்ல நீ அந்த காரணத்துக்காக மட்டும் இங்க வரவே இல்ல. நீ அட, வந்த பாரு, காரணம் வெளிய என்னன்னு நம்மள சொல்லு. சுத்தி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனா முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, முடியாதது முக்கிட்டு போச்சுன்னு நம்ம பாட்டு அதை அப்படியே விட்டுட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்னில இருந்து நீ எனக்கு ஸ்பெஷல் கிடையாது. மத்தவங்கள மாதிரி நீ ஒரு சாதாரண பொண்ணு தான். நான் அப்ப யாருக்கும் ஸ்பெஷலான பர்சன் இல்லையா? இத பாருமா, ஆனா என்னைக்குமே நீ இந்த மாதிரி வருத்தமே படக்கூடாது. ஏன் வருத்தப்படக்கூடாது? நான் எல்லாருக்குமே சாதாரண ஒரு பொண்ணு தானே. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லையே. அது ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் பேசிப்பாங்க. எப்பவும் இவன் காமெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இவள சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவா. ஆனா இவன் இன்னைக்கு டென்ஷனா இருக்கல்ல, அதான் சொதப்பல ஆயிடுச்சு. சரி, நாங்க கிளம்புறோம். பேஷண்ட பார்த்தாச்சு, இப்ப கிளம்பி ஆகணும். உனக்கு ஒண்ணு இல்ல, சீக்கிரமா குணமாயிடுவ. ஏதாவது வேணா எனக்கு கால் ஆமாமா, பண்ணு. சீக்கிரமா சரியாயிடும். ஆனா அது சொல்றதுக்கு நான் வரல, ஜேஜே பார்க்க தான் வந்தேன். ஆக்சுவலா கோலிஸ் மேடம் இங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நான் ஓடி வந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அது இல்லாம கண்ணத்துல அழகா குழி விழுது, குட்டியா இருந்தாலும் கியூட்டா இருக்காங்க. அப்புறம் இத வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இத பிடிச்சி நட்டு கூட வைக்கலாம். அது தைலம் இருக்கு, தலைவலி எல்லாம் தேய்ச்சி. தேங்க்யூ சோ மச். இழுக்குற திரும்ப சொல்றேன், என்ன மன்னிச்சிடு. தயவு செஞ்சு திரும்ப இந்த மாதிரி பண்ணிடாத. என்ன பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நான் கிளம்புறேன். பாய். அந்த கதவை ஏன் திறந்தன்னு எனக்கு இப்ப இருக்க. இந்த டாக்ஸிக்கார என்னப்பா 3 நிமிஷத்துல வருவேன்னு சொன்னா வெளிய வந்து 4 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஆள காணோம். அது வந்துருச்சு. தேங்க்யூ சோ மச் முசு. எனக்காக நீங்க வெளிய வந்திருக்கீங்க. குளிர போய் ஆமா, உள்ள தயவு போங்க. செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, காத்து வரட்டும். ஏங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? என்கிட்டயே சொந்தமா ஒரு கார் இருந்ததுன்னா நானே கொண்டு போய் உங்க வீட்ல இறக்கி விட்டு வந்துருவேன். ஆனா இப்போ ஒண்ணாகல, நீங்க ஓகேன்னு சொன்னா ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து உங்களுடைய துணைக்கு நான் வரேன். உங்களை வீட்ல விட்டதுக்கு அப்புறம் நீங்க மேல போய் எனக்கு நான் மேல வந்துட்டேன் டாடா அப்படின்னு காட்டுற வரைக்கும் நான் டாக்ஸிக்குள்ளேயே உட்காந்து உங்களுக்கு டாடா காட்டிட்டு திரும்பவும் நான் வீட்டுக்கு இதே டாக்ஸில வர என்னால முடியும். ஆனா என்ன பண்றது, டாக்ஸி மீட்டர்ல பயங்கரமா சூடு வைப்பாடுங்க, காசு எகிரிடும். அதனால வர முடியாது. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் கார்ல ஏறற மாதிரி அதுக்கு நீ பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க. கத்த விடாதடா. ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்யூ சோ மச். ஆனா நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, கைண்டா இருக்கீங்க, ஸ்வீட்டா இருக்கீங்க. நான் ஐயோ, கிளம்புறேன். அன்பு மழை ரொம்ப போயிருக்கீங்க பாருங்க, கதவெல்லாம் திறந்து விடுற மாதிரி. ரொம்ப நல்ல பையன். பாத்து பொறுமையா உட்காருங்க. இருங்க, நானும் வேணா உங்க கூட அப்படியே. முசு. விடுறா, நானும் அவங்க பாவுட தனியா போறாங்க. நான் போய் விட்டுட்டு வந்துறேன்டா. பாய். உங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ சோ மச். அப்புறம் டிரைவர் அண்ணா, என்னோட நம்பர் உங்க கிட்ட இருக்குல்ல, இவங்க வீட்ல இறங்குனதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டாங்களா இல்லையான்னு பாத்துட்டு எனக்கு அங்க இருந்து ஒரு போன் பண்றீங்க. அட என்னப்பா சொல்ற? இது நம்ம ஏரியா டாக்ஸி, நாங்க பத்திரமா பார்த்து போயிடுறோம். ஐயோ, உங்க மேல நம்பிக்கை இல்லாம அப்படி சொல்லலனா, இவங்க எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா, அதனால தான் வீட்ல இங்க பாரு சனே, நீ வருத்தப்படுறன்றது எனக்கு தெரியும். நீ சொல்லு, அவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணுமோ அதை நானே கொடுத்துறேன். அதுக்கப்புறம் என்ன பேசணுமோ பேசிக்கலாம். ஆமா, நான் அதுவும் நல்ல ஐடியா தான். பேசாம நம்ம அப்படியே பண்ணிடலாமே. ஆம்பளைங்க எல்லாருமே இப்படிதான். ஒரு சில ஆம்பளைங்க காசுலயே குறியா இருப்பாங்க. ஆனா எல்லாரும் யாருன மாதிரி கைண்டா இருக்க முடியுமா? நீ எப்ப பார்த்தாலும் நீ தேவையில்லாம பேசிக்கிட்டே இருப்பியா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா? எதுக்கு இப்ப அதை எடுக்கிற? என்ன சம்பந்தம் நான் கேக்குறேன். ஆமா ஐயா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆக்சுவலா தப்பு என் மேலதானே இருக்கு. இல்ல தப்பு உன்னோடதுலாம் இல்ல. அவர் தானே தப்பு பண்ணாரு. அவர் மாதிரி இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் இந்த மாதிரி ஈஸியா தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க பாரு, ஜேஜே கூட அந்த மாதிரி ஆள் தான், புரியுதா? அதுவும் சரிதான். அவர் என்ன வருத்தப்பட வச்சுட்டாரு. இப்ப எதுக்கு பழச பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு சனே, நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. எனக்கு தெரியும் உஸ்மான், நம்ம ஃபேமிலி தான். ஆனா இத நானே பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ ஃபர்ஸ்ட் இத பத்தி யோசிக்காம கொஞ்சம் ஃப்ரீயா இரு, ஓகேவா? உனக்கு எப்ப தேவைப்பட்டாலும் நாங்க அந்த இடத்துல இருப்போம், சரியா? ஐயோ ஐஹான், எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். அப்படின்னா இப்ப நீ சரி பாக்கலாம். சரி, ஓகே. சரி, அப்ப நாம கிளம்பலாமா? ஜேஜே என்ன சொல்லிருக்காரு? பேஷண்ட பாக்க வந்த உடனே கிளம்பணும்னு சொல்லிருக்காரு. ஆமா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவன் மட்டும் தான் சொல்லுவான். ஆமா. சரி ஐஹான், நம்ம அப்புறமா பார்க்கலாம். மைண்ட் ஃபுல்லா அவரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் சரி, போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆட நீ வேற ஜெய் இருக்கிறதுலே சனம் ரொம்ப தைரியமான பொண்ணியா.
போற போகல காரு லைட்டா தான் தட்டி இருக்கும், அவ்வளவுதான். அதுக்காக நீ இவ்வளவு பயந்து காலங்காலத்துல அடிச்சு புடிச்சு ஓடி நீ பயந்ததும் இல்லாம எங்களையும் பயப்பட விட்டு இந்த ரத்தமா கொட்டுச்சு. என்னையா நீ பேசிக்கிட்டு இருக்க? அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுமா? ஜான் சார் வேற ஊரை விட்டு போறாரு, அதனாலதான் சனேம் ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்துட்டா. யோ நிஜமாவாயா? ஆமா. ஒரு நிமிஷம். சனேம் வேலையை விட்டு வெளில வந்துட்டா. அப்புறம் என் கேர்ள் ஃபிரெண்ட் என்கிட்ட பேசுறது இல்ல. ஒருவேளை என்னோட வேலையும் போயிடுமோ? எனக்கு அப்படிதான் நடக்குமா? என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கல்ல? அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வாயை திறந்து பதில் சொல்றேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் சொல்றேன்னா ஒருத்தருடைய தலையெழுத்து ஒரு மாதிரி எழுதிருக்கும். ஆனா இப்ப என்னோட யோசனை ஃபுல்லா எங்க இருக்கு தெரியுமா? குலிஸ் மேடம் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பாங்களாங்கிறதுலதான். இல்ல தல, அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்புறேன்னு சொன்னாங்க, ஆனா இன்னும் அனுப்பவே இல்ல. இங்க பாரு, உனக்கு குலிஸ் அவ்வளவு பிடிச்சிருக்கா? இல்ல நீ வேற அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. இருந்தாலும் சொல்றேன். அதே என்னன்னா அவங்க ரொம்ப குட்டியா கியூட்டா கண்ணத்துல குழில விழுதா அத பாக்கும்போது என்ன பாட்டி அவளை லவ் பண்றியா? இல்லையா, அதுக்குள்ள காதல பேர் வைக்காதயா. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். ஆனா உண்மையிலே சொல்றேன், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கா. அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா, பார்த்தாங்களா? சனேம், இன்னும் நீ தூங்கல? இப்பதான் பெட்டையே எடுத்து வைக்கிறியா? ஆமாமா, இப்பதான் பெட் எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் இப்படி உக்காரு. நீ இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கிறன்னா நீ எதை பத்தி அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லு. நீ இப்படி எல்லாம் இருக்கவே மாட்டேயே. என்ன பிரச்சனை? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா, இல்ல ஜான் கூட ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு என்கிட்ட சொல்லு. ரெண்டுமே தான். ஜானுக்கு எனக்கும் சண்டை. ஐயோ கடவுளே, என்ன சின்ன புள்ளத்தனமா பேசிக்கிட்டு. இதெல்லாம் சகஜம் காதல்ல. நீ தான் பாத்துட்டு இருக்கல, அப்பாவும் நானும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்காக நான் இப்படி போய் கார் முன்னாடி விடுறேன்னா சொல்லு. என்னம்மா, நான் ஏதோ வேணும்னே போய் விழுந்த மாதிரி பேசுறீங்க. ஜான் போறாரு. எங்க போறாரு? அப்ராடுக்கு போறாரு. பால்கன் ஏதோ போட்டோகிராஃபி ப்ராஜெக்டா, அப்படிதான் என்கிட்ட சொன்னாரு. சரி, போட்டோ தானே எடுக்க போறாரு, போகட்டும். போய் எடுத்துட்டு வரட்டும். எடுத்துட்டு அவரு திரும்ப வந்துருவாருல. இல்லம்மா, அதான் இல்ல. என்னை விட்டு தள்ளி இருக்கிறதுக்காக அவர் போறாரு. அவரோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கொடுத்த ஆஃபர் தான் இந்த வேலை. ஜான் அரெஸ்ட் ஆயிருந்தப்ப அவருக்கு பிடிக்காத ஒரு வேலையை நான் செஞ்சுட்டேம்மா. அவரை காப்பாத்ததான் நான் அதை செஞ்சேன். எனக்கு வேற வழி தெரியல. ஆக்சுவலா அந்த ஆள் வந்து என் பெர்ஃபியூம் அவனுக்கு வேணும்னு கேட்டான். நானும் அவரை காப்பாத்துறதுக்காக என்னோட பெர்ஃபியூம அவன்கிட்ட நான் கொடுத்துட்டேம்மா. அப்புறம் நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடியே வேற யாரோ அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு மனசு உடைஞ்சிட்டாரு. நீயும் என்கிட்ட எல்லாரும் மாதிரியும் நடந்துக்கிட்டேன்னு சொன்னாரு. நமக்குள்ள இருந்த மேஜிக்க நீ கெடுத்துட்டேன்னு சொன்னாரு. நான் அவரை கன்வின்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுமா, ஆனா அவர் நான் சொல்றத கேட்காம கிளம்ப போறாரு, போக போறாரு. இதுவும் நல்லதுக்கு தானே நினைச்சுக்கோ. யாருக்கு தெரியும், ஒருவேளை அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுதோ என்னவோ. அவரு கொஞ்சம் தனியா இருந்து யோசிச்சு பார்த்தாருன்னா எல்லாம் புரிஞ்சுப்பாருல. அவரு திரும்பி வரும்போது நீ இப்படி மனசு உடைஞ்சு போயிருந்தன்னா என்ன ஆகுறது சொல்லு? நீயும் அவரை விட்டுற மாட்டியே. இல்ல, என் வேலையை நான் விட்டுட்டேம்மா. நல்லா யோசிச்சியா? இனிமே என்னால அங்க இருக்க முடியாதுமா. ஆமா, அதுவும் சரிதான். இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். எல்லாம் சரியாயிடும். என்ன கவலைப்படாதன்னு. யாரோ என் மனசு பிடிச்சு ரொம்ப கசக்குற மாதிரி தோணுதுமா. வலிக்குதுமா. எனக்கு தெரியுமா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உடம்புல காயம் ஏற்பட்டு அது சீக்கிரமா ஆறிடும். ஆனா மனசுல காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது அவ்வளவு சீக்கிரமா ஆறவே ஆறாது. ஆனா ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும். நீ பழைய மாதிரி ஆயிடுவ பாரு. ஜான், சனேம் கொஞ்சம் கேண்டிட் கிளிக் பண்ணு. ஓகே, புரிஞ்சுதா? கம் ஆன், கிளிக்.
ஹலோ சனேம். ஹலோ சார், அது வந்து இப்போதான் நான் உங்க மெசேஜ பார்த்தேன். தேங்க்யூ சோ மச். அந்த நோட் எனக்கு ரொம்பவே முக்கியமானது, அதனால அது தொலைஞ்சிட்டா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அது சேஃபா தான் இருக்கு. நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அதை ஒரு தடவை படிச்சுட்டேன். பார்த்ததும் என்னால படிக்காம இருக்க முடியல. அப்புறம் நீங்க ரொம்ப அழகா எழுதுறீங்க. தேங்க்யூ சோ மச். நான் அதை ஏன் எழுதுறேன்னா, படிக்கும்போது அது ஒரு ஃபீல்காக தான் எழுதுறேன். அட ஆமாங்க, அதை படிக்கும்போது எனக்கே அப்படி ஃபீல் ஆச்சு. புக் எடிட்டர்ஸ் கிட்ட பேசணும்னா கண்டிப்பா இதை வெளியிடலாம். இது வரைக்கும் நான் படிச்சதை விட இது சூப்பரா இருக்கு. அப்படியே சொல்றீங்க? தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா அது கூட எனக்கு ஒரு கனவு தான். நான் இன்னும் எழுதணும். நிச்சயமா நீங்க எழுதணும். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நான் இப்ப சொல்றது எல்லாரும் சொல்ற மாதிரி இல்ல, பப்ளிஷரா இருந்து சொல்றேன். நீங்க ரொம்ப ரொம்ப அருமையா எழுதுறீங்க. நிஜமாவா சொல்றீங்க? நீங்க பப்ளிஷரா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒரு ரொமான்டிக் நாவல் எழுதணும்னு ஆசை ரொம்ப வருஷமா. அதாவது வருஷக்கணக்கான எழுதுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டானா. இங்க பாருங்க சனேம், எல்லாரும் அவங்களோட தினசரி வேலையை செய்யறதுனால அவங்க கனவை மறந்துடுறாங்க. தயவு செஞ்சு உங்க கனவை பத்தி நீங்க யோசனை பண்ணணும். உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க எழுதுனா கூட போதும். ஆக்சுவலா நான் என்னோட வேலையை விட்டுட்டேன். இப்ப எந்த வேலையும் இல்ல. அட இது கூட நல்லதுக்கு தான். இது உங்களுக்கு கிடைச்ச சூப்பரான வாய்ப்பு. ஏன்னா இப்ப நீங்க உட்கார்ந்து எழுதலாம்ல. அது எனக்கு தெரியலையே. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். தேங்க்யூ சோ மச். நான் இத பத்தி யோசிச்சு பாக்குறேன் சார். என்னோட நோட் புக்கை சேஃபா வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். ஓகே, பை பை. ஐயோ ஜான், நீங்க இல்லாததுனால ரொம்ப நல்ல விஷயம் கூட ரொம்பவே பிளெண்டா தான் இருக்கா. ஸ்மெல் சூப்பரா இருக்கே. குட் மார்னிங். குட் மார்னிங். டேய் தம்பி, நிக்கிறதா இருந்தா போய் ஓரமா நில்லண்டா. வெளியில நின்னா நான் எப்படி உள்ள போக முடியும் சொல்லு? குட் மார்னிங் மை சன். ஓ, என்னமா சமைக்கிறீங்க? French fries-ஆ? வாசனை அள்ளுதே. என்னப்பா இவ்ளோ சந்தேகமா கேக்குற? என்ன மாதிரி லேடிஸ்க்கு French டிஷ் கூட செய்ய தெரியாம இருக்குமா என்ன? ஜான், நீ சின்ன பையனா இருக்கும்போது இதுதான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். அப்ப இது உனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி நீ இதை சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் பழைய ஞாபகங்கள் வரலாம். இத நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறியா? ஸ்மெல் ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் இருக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சரி, நீங்க இந்த டேபிளுக்கு எடுத்துட்டு போங்க. நான் இதெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரியா? கலர் கலரா இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போறேன். சைனீஸ் பிளேட் கொண்டு வரேன். ஓ அடேங்கப்பா, இத கொஞ்சம் வந்து பாருங்களேன். இங்க பாரு, அவகாடோ, பனானா, கிவி, ஸ்ட்ராபெரின்னு எக்கச்சக்கமா அடுக்கி வச்சிருக்காங்களே இவங்க. இதெல்லாத்தையும் எப்படா காலி பண்றது? ஓகே, நான் வந்துட்டேன். ஏதாவது மிஸ் ஆகுதாப்பா? அம்மா, அந்த பிளேட் யாருக்கு? நான் போல நான் வர சொல்லிருக்கேன். அடடா, எதுக்கு? எப்படியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே ஊருக்கு போறீங்க, அதனால தான் வர சொன்னேன். அவளும் மீட் பண்ணணும்னு சொன்னா. சரி, நீ வேணா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வாமா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. ஆமா, அவ நல்ல பொண்ணுதான். வந்துட்டா. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கிறதுனால தான் ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல. ஒண்ணு இல்லடா, எல்லா நேரத்துலயும் கரெக்டா வந்துடுறாளே. குடு. பாத்தியாடா? தேங்க் யூ சோ மச் மேம். ஹலோ, எனக்காக யாரும் எந்திரிக்காதீங்க, நான் அந்த பக்கம் போய் உட்கார்ந்துக்கிறேன். என்ன எம்ரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, தேங்க்ஸ். ஓ, இங்க எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கே. இத செய்யறதுக்கு நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்களே. என் பசங்களுக்காக செய்யும் போது நான் என்னைக்குமே டயர்ட் ஆக மாட்டேன். நீ கூட ஒரு வகையில என் பொண்ணு மாதிரி அம்மா தான். உண்மையிலே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். தேங்க் யூ சோ மச் ஃபார் இட் அம்மா. ஓகே மேடம், இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? எப்போ ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்களா? நீ அந்த French toast சாப்பிடு. French toast மேல ஒரு ஆம்லெட் வைக்கலாம்னு நினைச்சேன்.
ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அது கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? Yeah, sure. ஈஸியா இருக்க கூடாதுன்னா அதை அங்க வச்சிருக்கோம். ஏன்னா அப்பதானே நான் அதை சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவேன். அப்புறம் போலாம் செல்லம், என்னமா பண்ணிட்டு இருக்க இப்பெல்லாம்? இஸ்தான்புல் உனக்கு எப்படி இருக்கு? வழக்கம் போல நம்ம ஊர் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் இங்க தானே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சோ எல்லாம் பெட்டரா தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பால்கைன்ல இருக்க ஒரு கேம்பெயினுக்கு ஜான புக் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர்மா. இத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து டயர்ட் ஆயிட்டான். அவனுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு புது இடம் வேணும்ல. ஆமா. ஆனா உங்களோட அந்த போட்டோகிராஃபர் லைசன்ஸ் உனக்கே தெரியும்லடா நான் கிளியர் ஆயிட்டேன்னு. நம்ம லாயர் கிட்ட கூட இதை பத்தி நான் பேசியிருக்கேன். அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவெல்லாம் ஒரு லாயரா? ஒரே வேலையை எத்தனை முறை இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்குது. முதல்ல நமக்கும் அவனுக்கும் உண்டான கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணணும். அதோட ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவானே, பார்க்க சுத்தமா சைக்கிள். நான் மேதன் கிட்ட சொல்றேன். அவன் சொதப்படாங்கிறதுக்காக தானே இவனை மாத்துறோம். அப்போ நான் வேற யாரையாவது சொல்லட்டுமா? சரி, நான் அதை பத்தி யோசிக்கிறேன். இருப்பா. சரி, ஓகே. ஜான், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த கம்பெனிக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன். அது உடனடியா போயிட முடியாதுல்ல. சோ கொஞ்சம் பொறுமையா மத்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். தான் இருக்கேன் போலன். எங்களுக்கு நாளைக்கு ஒரு லான்ச் இருக்கு. அதுக்கு அண்ணா இருந்தே ஆகணும். நாளைக்கு நடக்க போற லான்ச் ஒரு பெரிய காஸ்மெட்டிக் லான்ச்சா இருக்க போகுது. அதுக்காக எங்க கம்பெனில ஒரு அற்புதமான பிரசன்டேஷன் ரெடி பண்ணிருக்காங்க. சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு நீயும் வந்துரு. ஓகே. ஜானுக்கும் எம்ரேக்கும் ஓகேனா நானும் உங்க கூடவே வந்துடுறேன். சரி, பரவாயில்ல. நீ கண்டிப்பா நாளைக்கு நீங்களும் அங்க வந்துருங்க. ஓகே, அப்படின்னா நாளைக்கு நாங்க கரெக்ட் டைம்க்கு வந்துடுறேன். இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணதே எங்க அம்மா தான். பிரெஞ்ச் டோஸ்ட் தான் அப்படி சொல்றேன். ஆனா இது எல்லாத்துலயும் ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுது. என்ன? ஒரு கிளாஸ்ல டீ வச்சிருக்கலாமேமா, அத மிஸ் பண்ணிட்டீங்களேமா. ஐயோ, நான் மறந்து போயிட்டேன்ப்பா. இப்ப வேணா போட்டு வரட்டுமா? பரவாயில்ல, நான் ஆபீஸ்ல போய் குடிச்சுக்கிறேன். இட்ஸ் ஓகே. அங்க டீ குடிக்கிறதே நான் ஒருத்தன் மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ. ஆமாமா, சாப்பிடு. இங்க நிறைய இருக்கு பாருமா. அதான் சாப்பிட்டுட்டு இருக்கானே. ஆலிவ்ஸ் சாப்பிடு. கடவுளே. குட் மார்னிங். குட் மார்னிங். ஆஹா. சனேம், நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே நானே விஷயத்த சொல்லிடுறேன். ஜான் சார் என்ன சொன்னாருன்னா, ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமும் கம்பெனி ரூல்ஸ் படி 2 வாரம் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னாரு. அதனால நான் அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறேன். யார்கிட்டயும் கடங்காரியா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. சரியா சொன்ன என் தங்கம், சரியா சொன்ன. நம்ம யாருக்குமே எப்பவுமே கடங்காரனா இருக்கவே கூடாது. இன்னும் 2 வாரம் தானே, போயிட்டு வந்துரு. சரி, ஜான் சார் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்கன்னா நான் போய் என்னன்னு ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாக்கா, லேட் ஆயிட போகுது. வா போலாம். சரி, நான் கிளம்புறேன். நீ வா, சீக்கிரம் வந்துட்டேன். சனேம், சரி, நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. நம்ம எப்பவுமே நம்ம பசங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கணும். ஆமா, கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கணும். என் செல்லாக்குட்டி கோலிஸ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கடை கிளம்பி இருக்குமா? ஐயோ, அது பேரு கடையில ஆபீஸ். ரொம்ப அருமையான ஆபீஸ். பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் நடக்குது. நீ எங்கடா போயிட்ட? அடடே, வாங்க ஐசோன் மேடம், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கும் அதே பேர் தானே? இல்ல, ஏன் கேக்குறேன்னு அடிக்கடி பேரை மாத்திட்டு இருக்கீங்களே, அதனாலதான் கேக்குறேன். அடே நில்லுடா, நான் சொல்றத கேளு. நீ எங்கெங்கயோ போய் தங்கிட்டு இருக்க. ஏன்டா உனக்கு இந்த நிலைமை? என்ன இது திடீர்னு உருவாகுற புயல் மாதிரி திடீர்னு பாசம்? இத்தனை நாள் இல்லாத அக்கறை இன்னைக்கு நான் ரோட்ல நடந்து போகும்போது மட்டும் வருதா உங்களுக்கு? அத வேற நான் நம்பணும்? அம்மாக்கும் பையனுக்கும் நடுவுல சண்டை வர்றது சகஜம் தான்டா. அதுக்காக எல்லாம் நீ அம்மா விட்டுட்டு போகலாமா? சொல்லுடா. ஆமா, என்னோட பெட்ரூம் நல்லா கதை கதைன்னு புஸ்கு புஸ்குன்னு பெட் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த காஞ்சி போன சோபால படுக்கிறது எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா எனக்கு? நைட் ஆனா ஏஞ்சி இங்க போறா அங்க போறா, தூக்கத்துல பேசுறா கத்துறா. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நைட்டு முசாக்கா பண்ணி கொடுனா, என்ன பண்றது? காலகாலத்துல ஏஞ்சி பண்ணி கொடுத்தேன். அகதி மாதிரி அங்க கஷ்டப்படுறதுக்கு பதிலா பேசாம நம்ம வீட்டுக்கே நான் வந்துடுறேன். வீட்டுக்கு வந்துட்டு மாமா. ஆனா கண்டிப்பா என் பிசினஸ் கண்டினியூ பண்ணுவேன். சரி சரி, வாடா வாடா, நான் எல்லாத்தையும் கேக்குறேன். முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடைக்கு போலாம். தம்பி, சீக்கிரமா 2 டீ கொண்டு வா. ஆமா, நல்லா ஸ்ட்ராங்கா 2 டீ கொண்டு வா. சரிண்ணா. இல்ல, எனக்கு தெரியல. அத பத்தி நான் யோசிச்சு பாக்கேன். ஜிஜி, இந்த ஓகே. இப்ப எதுக்கு இவங்க வந்துட்டு இருக்கா? ஓஹோ, அப்ப ஃபேப்ரிக் வந்திருக்காரா? நல்ல வேளை அவன் வரல. அந்த ஃபேப்ரிக் எதுக்காக நம்ம கம்பெனிக்கு வர போறான்? இவங்க ஃபேப்ரிக்க விட்டு வந்து எவிடன்ஸ் கொடுத்ததுனால தான் அவனை போலீஸே அரெஸ்ட் பண்ணாங்க, தெரியுமா? அது சரி, இப்ப எதுக்கு இங்க வந்துட்டு இருக்காங்க? ஒருவேளை அவங்க பிசினஸ் ஆஃபருக்காக லெட்டர் கொடுக்க வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன கையெழுத்து போட சொல்லி கேட்கவே கேட்காதீங்க. அப்படியா சார்? நீங்க அதே மாதிரி செய்யுங்க, நான் ஒண்ணும் தடுக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா. ஜிஜி, ஹலோ, வெல்கம். ஹலோ டெரன் மேடம். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? ஜான் சாரை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலா ஜான் சார் இங்க இன்னும் வரல. அது வந்துட்டாரு. சூப்பர். குட் மார்னிங் மேம். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? ஹலோ மிஸ்டர் ஜான் சார்.
ஹலோ மேம், வெல்கம். அந்த ஃபேப்ரி புதுசா எதுவும் பிரச்சனை பண்ணலையே? இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இட்டாலியில கூட அவன் மேல இந்த மாதிரியான சில கேசஸ் இருக்கு. அது நார்மல் தானே? இப்ப எல்லா கேஸுமே ஒண்ணு சேர்ந்ததால கண்டிப்பா ஃபேப்ரியால கொஞ்ச நாளைக்கு வெளியே வரவே முடியாது. ஓகே ஓகே, எனக்கு புரியுது. நான் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா உங்களை நேர்ல பார்த்து நான் நன்றி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அட பரவாயில்லைங்க. நான் ஃபேப்ரியா விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜான் சார் தான் மெக்னன் கிட்ட என்ன பத்தி எடுத்து சொல்லியிருக்காரு. இப்ப நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன் சார். இல்ல ஆக்சுவலா நான் இதுல எதுவுமே பண்ணல, அதான் உண்மை. மெக்கினனுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. சோ உங்க எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சேன். அதனாலதான் அவருக்கு ரெஃபர் பண்ணேன். ஓ தேங்க்யூ. நம்ம என்னதான் பிசினஸ்ல இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் மெக்னன் கிட்ட என்ன பத்தி சொல்லி வேலை வாங்கி கொடுத்திருக்கீங்க. எதுக்காகவே நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் உங்களோட உதவிக்கு. அப்புறம் மெக்கினன் எப்படி இருக்காரு? அந்த லான்ச்சுக்காக நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா அவரு ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்காரு. ஆனா அவரு ரொம்ப முக்கியமான மீட்டிங்காக அர்ஜென்ட்டா கிளம்பி போனதுனால வரல. அதனால அவருக்கு பதிலா ஒரு சில விஷயங்களை நான் தான் பாத்துக்க போறேன். ஆக்சுவலா நான் இங்க வந்ததுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. உங்ககிட்ட ஒரு சில டவுட்ஸை கேட்கணும். நீங்க தப்பா எடுத்துக்கலனா கேட்கலாமா? கண்டிப்பா வாங்க, என் கேபினுக்கு போலாம். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். டேக் கேர். யா வாங்க. இதுக்கு இப்படி பண்றீங்க இவங்க? இன்னும் எனக்கு இவன் மேல நம்பிக்கையே வரல. அதான் அவங்க அவரை விட்டு அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. நீ என்ன வேணும்னாலும் சொல்லிக்க, எனக்கு அவங்க மேல நம்பிக்கையே வராது. ஏய் சனம் வந்திருக்காங்க. சனம் வந்துட்டியா? மனச மாத்திக்கிட்டியா? இல்ல அப்படிலாம் இல்ல. இங்க வெறும் 2 வாரத்துக்கு தான் வருவேன். நோட்டீஸ் பீரியட் முடியற வரைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? வெல்கம். தேங்க்யூ. இங்க பாருடா, அன்னைக்கு நம்ம ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, பாக்குறதுக்கு நல்லா வெள்ளை வெள்ளையர்னு அழகா இருந்தால. யாரு? குலிச சொல்றீங்களா? குலிஸ். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுமா. அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்ல பொண்ணு கூட. பொண்ணு ஷார்ட்டா இருந்தாலும் இந்த இடத்துல குழி விழும், பார்க்க அழகா இருப்பா. அது மட்டும் இல்லமா ரொம்ப திறமையானவ, அற்புதமானவ. இந்த மாதிரிலாம் வெளிப்படையா சொல்லக்கூடாதுப்பா. அவளை பாக்குறதுக்கே ரொம்ப புத்திசாலியா தெரியறா. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா வாழ்க்கையில அவளுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் காத்துட்டு இருக்குமா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பெரிய ஜீனியஸ் வேற. கட்டினா நான் அந்த பொண்ணை தான் கட்டுவேன். சரி, ஓகே தானே? உங்களுக்கு இதுல சம்பந்தம் தானமா? சொல்லுங்க. ஆமா ஆமா, நான் ஒத்துக்கிறேன். ஓகே, நீங்களே மணி அடிச்சதுனால ஓகே, ஓகே. கண்டிப்பா நான் அந்த பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு மட்டும் பாருங்க. அப்படியே நம்ம ஆர்கானிக் ஷாப்ல உட்கார்ந்து டீ குடிக்கலாமாமா? அங்க ஒரு பேஸ்ட்ரி இருக்கும், சூப்பரா இருக்கு. அதை சாப்பிட்டுக்கிட்டே குடிக்கலாம். சரிப்பா, இனிமே நீ எது சொன்னாலும் சரிதான். வருங்கால மருமக கொலிச பிடிச்சிருக்கா? ஓகேமா, வாங்கம்மா. இருப்பா மை சன், ஏ சிங்கமே. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ரெட் மோடோட லான்ச். உங்களுக்கே தெரியும், இந்த கேம்பெயினோட மிடில் நாம நிறைய பிரச்சனையை பார்த்திருக்கோம். ஆமா, திரும்பவும் நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த கேம்பெயினுக்காக வச்சிருந்த ரெக்கார்டை நான் தான் ஐலண்ட் கிட்ட காட்டினேன். அதனாலதான் இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஆமா, பரவாயில்ல, நடந்து போச்சு, விட்டு. மோஸ்ட்லி ஃபேப்ரி நம்ம கம்பெனி மேல பொறாமையா இருந்ததுனால தானே இப்படி எல்லாமே நடந்துச்சு. எதுக்கு நாம மறுபடியும் அதை பத்தி யோசிக்கணும்? அடுத்த வேலையை போய் பார்க்கலாமே. ஓகே. ஆமா, இந்த மாதிரி அப்படியே விடுறது உங்களுக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அது எங்களுக்கும் சொல்லி கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். யா டெஃபினட்டா. சனே மேடம், சொல்லி கொடுக்கறது எல்லாமே ஈஸியான வேலை தான். ஆனா இதுல என்ன பிரச்சனை பாருங்க, அதை செய்யறதுதான் பெரிய பிரச்சனையே. அப்படி இருந்தா நம்மளால எப்படி ஒழுங்கா சொல்லி கொடுக்க முடியும் சொல்லுங்க? ஒருத்தரோட பாஸ்ட்ல எவ்வளவு தடவை தோத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா அவரோட நம்பிக்கை அவர் விட்டுற கூடாது. இந்த மெட்டபோர்ஸ்லாம் இந்த கேம்பெயின் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. ஒரு தடவை நம்ம பேசும்போது வீடியோ எல்லாம் எடுத்து வச்சலாம். அது பழைய கேம்பெயின் ஆச்சே, என்ன பண்றது? ஜே நம்ம பண்ண போற கேம்பெயினுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, புரியுதா? நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? வேற எதையும் செக் பண்ணலாமா? ஓகே 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 சரி, நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மேகசின்ஸ்க்கு தேவையான ஆட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அனுப்பியாச்சு. சனேம், அந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையும் உங்களை மறுபடியும் செக் பண்ண சொன்னேன். அது அப்பவே பண்ணிட்டு ஜான் சார். கரண், சனேம் செக் பண்ணாங்களா இல்லையாங்கிறத ஒன்ன செக் பண்ணி பார்க்க சொன்னேன். நீ பண்ணியாத? எது? பார்த்தேன், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. ஓகே, நாளைக்கே மத்த ஊருக்குலாம் போக வேண்டிய போஸ்டர்ஸ்லாம் போய் சேர்ந்துரும். அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் மேடம். பாத்துட்டு ஜான் சார். ஜான் சார், இவங்க பாத்துட்டாங்களா இல்லையான்னு என்ன பார்க்க சொன்னீங்க. இவங்க பார்த்தத நான் நல்லாவே பார்த்துட்டேன். வாவ், சூப்பர் சூப்பர் ஜே. நிஜமா தான் சொல்றேன், அவர் உனக்கு எனக்கு ஒரே வேலையை தான் கொடுத்திருக்காரு. ஜஸ்ட் நான் கிராஸ் செக் பண்றேன், அவ்வளவுதான். இதுல வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, அஃபென்சிவ்லாம் கிடையாது. அப்ப நான் ஓகே தான். ஏன்னா நம்மள நிறைய பேர் கேர்லெஸ்ஸா இருப்பாங்கல்ல. அவங்க நிறைய விஷயங்களை பத்தி யோசிப்பாங்க. சில சமயம் பால்கனை பத்தி யோசிக்கலாம், இந்த மாதிரி நிறைய யோசிக்கலாம். ஆமா, ஏன்னா நிவர் புயல் வரும்போது நம்ம வீட்டு பக்கம் தான் வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதை நேற்று பேப்பர்ல படிக்கும் போது நான் படிச்சேன், அதான் உங்ககிட்ட சொன்னேன். போஸ்டர்ஸ் எந்தெந்த இடத்துல கொடுக்கணுங்கிற லிஸ்ட் எல்லாம் ரெடி ஆச்சா சனேம்? ஆமா, அதையும் நான் டீடைலா ரெடி பண்ணிருக்கேன். டைட்டில்ஸ்லாம் கேட்டீங்கன்னா அட்ராக்ட், இம்ப்ரெஸ், அப்புறம் சேலஞ்ச், இதெல்லாம் கரெக்டா இந்த ஆர்டர்ல தான் ஹேங் பண்ணணும். ஆமா, அந்த மாதிரி தான். திரும்பவும் சொல்றேன், அட்ராக்ட், இம்ப்ரெஸ், சேலஞ்ச். எக்ஸ்கியூஸ் மீ டாரன், இங்க பாயன் கொஞ்சம்.
புது டைட்டில்ஸ் இவ்வளவு லேட்டாவா யோசிப்பாங்க ஆ? அடச்சே, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த டைட்டில்ஸ் தான் நம்ம கஸ்டமர் கிட்ட அப்பவே காமிச்சு அப்ரூவல் வாங்கியாச்சே. இப்ப அப்ளை பண்ணனும், அவ்வளவுதான். ஜான்சன், நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். டாரன் மேடமோட சேர்ந்து என்னோட வீட்ல நாங்க எல்லாரும் மீட்டிங்க போட்டு இந்த டைட்டில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, இது எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு. அப்படின்னா ஓகே கைஸ், மறுபடியும் எல்லாரும் உங்க வேலையை போய் பாருங்க. தேங்க்யூ. இத பத்தி எதுவுமே சொல்லல. பொறுமையாரு சனேம், நான் எம்ரேவோட ஷூட்டிங்க்கு போறேன். அதனால இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். ஓகே.